வணக்கம் மக்களே, ராயல் ஃபென்சி ஈரோட்லேருந்து. இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் தான் கிளியர் பண்ண போகிறோம். என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் வச்சு பேங்கில் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் வந்து என்னென்ன வந்து வளையல் சேல்ஸ் பண்ணலாம், கவரிங் வைக்கலாமா, மெட்டல் வைக்கலாமா, ஃபேன்சி வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கோட சைஸ்லாம் எனக்கு தெரியாது, என்னென்ன சைஸ்லேருந்து ஆரம்பிக்குது, என்னென்ன சைஸ் முடியலன்னு நம்ம கேட்டிருந்தாரு. நம்ம வந்து அதை வந்து 2 வீடியோவை பிரித்து வந்து பெரியவங்க சைஸ் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன சைஸ் பெரியவங்க சைஸ் வருது, எதில் ஸ்டார்டிங் எது முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை வச்சு சேல்ஸ் பண்ணுறது மாதிரினா என்ன வச்சு வளையல் வச்சு சேல்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையோட சைஸ் பார்த்துடலாம். குழந்தையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1.6லேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ன் பேபி சைஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங். இதெல்லாம் குழந்தைங்க சைஸே போடலாம், பிறந்த குழந்தைய அந்த சைஸ் போடலாம் உங்களுக்கு. இதுதான் ஸ்டார்டிங், உங்களுக்கு 1.6 தான் ஸ்டார்டிங் சைஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.7 வராது, 1.8 தான் வரும். ஒரு நம்பரை விட்டு தான் உங்களுக்கு வளையலோட அளவு எல்லாமே வரும். இது வந்து குழந்தைங்களோட சைஸாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், இல்லை பெரியவங்களோட சைஸாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஒரு நம்பர் விட்டு தான் அடுத்த நம்பர் வரும். 1.6னா 1.6க்கு அப்புறம் 1.7 வராது, 1.8 தான் வரும். அதேமாதிரி வந்து 1.8க்கு அப்புறம் வந்து 1.9 வராது, 1.10 தான் வரும். எல்லாமே வந்து ஒவ்வொரு நம்பர் தள்ளி தான் வரும். இப்போ வந்து 1.6க்கு அப்புறம் வந்து 1.8, 1.8க்கு அப்புறம் வந்து 1.10, 1.10க்கு அப்புறம் வந்து 1.12, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.14. இதை வந்து நம்ம வந்து 1.10, 1.12 இப்படி கூட சொல்லலாம், இல்லை வந்து 6, 8, 10 இப்படி கூட நம்ம சொல்லுங்கள். எப்படி சொன்னாலுமே வந்து வளையலோட அளவு எல்லாமே ஒன்று தான், அளவெல்லாம் மாறாது. இப்போ 1.6ங்கிறத நம்ம 6ஆகவே சொல்லிக்கலாம். அதுமாதிரி 1.8 வந்து நம்ம 8ஆகவும் சொல்லிக்கலாம். இப்போ 6, 8, 10, 12, 14. 14க்கு அப்புறம் வந்து 16 வராது. 16 வந்து அந்த வளையல் நம்ம அளவே கிடையாது. 14, 1.14 அதுக்கப்புறம் வந்து 2.0 மாதிரி. இது வந்து 2.0ன்னு சொல்லலாம், இல்லை 2ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். 2.0க்கு அப்புறம் வந்து 2.2 இது வந்து பெரிய சைஸில் கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து நம்ம வந்து பெரியவங்க சைஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியதெல்லாம், எல்லாம் வளையலோட சைஸ் எல்லாம் பெருசாக வராங்க. இது வந்து நம்ம பெரியவங்க சைஸ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அது இதை வந்து நம்ம வந்து இந்த சைஸில் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். இது வந்து நம்ம வந்து குழந்தைங்க சைஸ்ங்கிறது நம்ம 2.0 வரைக்கும் தான் குழந்தைங்க சைஸ். இதுக்கு மேலே போச்சுன்னா எல்லாமே பெரியவங்க சைஸ் தான் அது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6, 8, 10, 12, 14, 2 இந்த 6 சைஸஸ் வந்து குழந்தைங்களோட சைஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் நம்ம. இது எப்படி வந்து இந்த மெஷர்மெண்ட் அளக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். மெஷர்மெண்ட் வந்து எப்படி ஈஸி மெத்தடில் வந்து எப்படி அளவு எடுக்கலாம், டேப் வச்சு நம்ம அளவு எடுத்துடலாம், இல்லை ஸ்கேல் வச்சு கூட அளவு எடுக்கலாம். வளையலோட சென்டர் வச்சு அளவு எடுக்கிறத பற்றி நான் கிளியராக அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து மெஷர்மெண்ட் எப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வளையலோட அளவு நம்ம கற்றுக்கணும். என்னென்ன அளவில் இருக்குது, என்னென்ன அளவில் முடியுதுன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். ஏன் நான் ஏதோ ஒரு அளவு போட்டு பார்த்தா தெரிஞ்சிடாது அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டர் தெரியணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்ன ஆர்டரில் ஆரம்பிக்குது, என்னென்ன ஆர்டரில் முடியுது. இப்போ ஏன்னா ஏக்கு அப்புறம் பி தான் நம்ம வந்து ஆர்டரில் எடுப்போம், பிக்கு அப்புறம் சி தான் ஆர்டரு. இப்போ ஆல்ஃபபெட்டில் எப்படி ஏபிசிடியில் ஏபிசி தான் அப்படி நம்ம கரெக்டாக லைனாக வருது. அதேமாதிரி வந்து பேங்களோட சைஸில் வந்து 6க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 10 அப்படி தான் நம்ம வந்து ஆர்டரை கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நம்ம கஸ்டமர் வந்து ஒரு 6ஆம் நம்பர் வளையல் கேட்குறாங்க, நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. ஒரு வளையல் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க, அது 6ஓ 8ஓ ஏதோ ஒரு வளையல் எடுத்து கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு வந்து 10ல் அடுத்த சைஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அடுத்த சைஸ் உங்களுக்கு 6க்கு அப்புறம் 8ன்னு தெரிஞ்சால் தான் அந்த வளையல் வந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து அந்த வளையல் அளவுலாம் நான் கற்றுக்கல, நான் வந்து நார்மலாக எடுத்து வச்சு வளையல் வாங்கி வச்சுட்டேன். கடையில் கேட்டாங்க, எல்லா வளையலும் கொடுத்துட்டாங்க, நான் எல்லா வளையலும் வாங்கி வச்சுட்டேன். எனக்கு வந்து அளவு தெரியாது. நம்ம வந்து எடுக்கும்போது வந்து அந்த 6க்கு அப்புறம் 8 அப்படிங்கிற அந்த நம்பர் தெரிஞ்சால் தான் நம்ம எடுத்து கொடுக்க முடியும், கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்க முடியும். அந்த ஆர்டர் நமக்கு தெரியலன்னு நம்மளால் வந்து எடுக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவோம். நம்ம கடையில் வியாபாரம் பண்ணும்போது வந்து ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் வந்து 6க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 14 இந்த வளையலோட ஆர்டர் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியான நம்பர் தான். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அந்த நம்பரை உங்களுக்கு வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வளையல் ஆர்டர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த 6, 8, 10 ரொம்ப ஈஸியான 10 மனப்பாடம் பண்ண கூட தேவையில்லை. உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்துடும். உங்களுக்கு 6, 8, 10, 12, 12க்கு அப்புறம் 14, 16 வராது. 14க்கு அப்புறம் 2.0 தான் நம்பர். 2.0க்கு அப்புறம் 2.2, 2.4, 2.6 இந்த ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.